ஹாய், வணக்கம். ஆதிசங்கரர் கிபி 8ஆம் நூற்றாண்டு அத்வைத வேதாந்த தத்துவத்தை நிலைநிறுத்தி ஹிந்து மதத்தை ஒருங்கிணைந்த மாபெரும் ஞானி. கேரள மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டத்தில் உள்ள காலடி என்ற கிராமத்தில் பிறந்த இவர் சிவபெருமானின் அம்சமாகவே போற்றப்படுகிறார். சிறு வயதிலேயே 4 வேதங்களையும் கற்று தேர்ந்தார். இளம் வயதிலேயே சந்நியாசம் பூண்டு நர்மதை நதிக்கரையில் கோவிந்த பாகவத் பாதரை குருவாக அடைந்தார். ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றே என்ற அத்வைத சித்தாந்தத்தை போதித்தார். இந்தியா முழுவதும் பாத யாத்திரை மேற்கொண்டு விவாதங்கள் மூலம் அத்வைதத்தை நிலைநிறுத்தினார். சனாதன தர்மத்தை பாதுகாக்க இந்தியாவின் 4 திசைகளில் மடங்களை நிறுவினார். வடக்கு திசையில் ஜோஷி மடம், தெற்கு திசையில் சிருங்கேரி மடம், கிழக்கு திசையில் பூரி மடம், மேற்கில் துவாரகை மடம். விவேக சூடாமணி, பஜகோவிந்தம், சௌந்தர்ய லஹரி, சிவானந்த லஹரி போன்ற பல ஸ்தோத்திரங்கள் மற்றும் தத்துவ நூல்களை இயற்றியுள்ளார். தனது 32வது வயதில் இமயமலையில் உள்ள கேதர்நாத்தில் முக்தி அடைந்தார். ஆதிசங்கரர் வெறும் தத்துவ ஞானியாக மட்டுமல்லாமல் இந்து மதத்தின் ஒற்றுமைக்கும் ஆன்மீக மறுமலர்ச்சிக்கும் வித்திட்ட மகானாக இன்றும் போற்றப்படுகிறார். நன்றி.